அம்மா அம்மா யாருங்க? யாரு? அப்படியா? சரி சரி. வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சேர்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. இல்லைங்க, நான் இங்கே கீழே இருக்கேன். கீழே இருக்க முடியாது. இருந்தாலும் கீழே உட்காரு. எதுக்கு இங்கே சேரல? கீழே உட்காந்து இருக்கேன். அவர் வரட்டு. தள்ளு. வரட்டு. உட்கார மாட்டியலா? சரி. சரி உட்காந்துருங்க. இந்த ஆழம் காணையிலே. தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணியா? வேண்டாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள கூலாக தண்ணி இருக்குது, தரட்டுமா? கூலாட்டா இருக்குது. வேண்டாங்க. பச்சை தண்ணி கூட வேண்டாம். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டியா? சரி உட்காருங்க. மனுஷன் இப்போ போவேன் செய்யாது. அந்த மனுஷனையும் காணையிலையே. கேட்டு திறந்து கேட்கு. கேட்டு வந்துட்டா. என்ன இப்படி ஓடு? அவ ஏன் அலையில இந்த துணியை போட்டுட்டு ஓடியாருங்க? என்னாச்சு? என்னது? மளிகை கடையில் 3 மாதம் பாக்கி இருக்கா, அதனால தான் நான் ஓடி வந்து வாரேன். 3 மாதம் பாக்கிடி. அவன் காத்தே இருக்கானா, நான் அந்த பக்கமாக வருவேன். பிடிச்சிக்கிட்டேன். நான் பிடிச்சி வச்சு கட்டி வச்சு அடிச்சு போடுவான் அவளாம். அதனால தான் பயந்து ஓடி வந்துட்டேன்டா. விட்டு. அப்படியா? சரி. வாருங்க. உள்ள விட்டு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கல. சப்பா, இந்த வீட்லையாவது வெளிச்சம் தெரிவு பார்க்கலாம். எப்படி ஒரு வயசு 6 கிடச்சுமான்னு பார்ப்போம். அம்மா, தாயி, யாரு? என்னம்மா வேணும்? அம்மா கொஞ்சம் சோறு போடு தாயி. ராத்திரிக்கு வந்திருக்கா நீ? ராத்திரி ஆயிட்டுனா தாயி, காலையில இருந்தே சுத்துவேன் தாயி. ஒரு வீடு எல்லா வீடும் பூட்டி கிடக்கு தாயி. அதனால தான் தாயி வந்தேன் தாயி. இந்த வீட்டில் வெளிச்சம் தெரிஞ்சோன்னா வந்தேன் தாயி. ஓ அப்படியா? தாருங்க தாயி. காலையில இருந்தே வரேன் தாயி. வீடா எல்லா வீடும் பூட்டி கிடந்து தாயி. இந்த வீட்டில் தான் வெளிச்சம் இருந்து. ராத்திரி பிச்சை போட மாட்டியலா தாயி? வயிறு பசிக்குது தாயி. பால் சோறு போடுங்க தாயி. பால் சோறு. என்னது பால் சோறா? என்ன பாத்திரம் எங்க? பாத்திரம் பிள்ளைல கொண்டு வந்துருங்க தாயி. நீங்க கொண்டு வாருங்க தாயி. வாரங்க இல்லை. என்ன பாது கொண்டாருங்க தாய். பிள்ளைலாம் தாயி பால் சோற வச்சுடுங்க தாயி. கொஞ்ச நேரம் வச்சுடுங்க, நான் பிள்ளைகளை எடுத்துட்டு. பிடிக்கணுமா? கொண்டா. குழந்தைங்க இந்த பாருங்கப்பா. செவலாயி கண்ணுக்குட்டிகளா, வாருங்க கண்டி. இது என்னது? என்ன தாயி? தாயில்லா பிள்ளை தாயி. அதனால தான் சரி நீ
எடுத்து எடுத்து வளர்க்கும் தாயி. ஐயே, உனக்கு வேலை கொள்ளலாம். குழந்தைகளை கொண்டு பிச்சை எடுக்கப்படாதுன்னு சொன்னதுனால தெருவில் கடந்த பூனைக்குட்டிகளை தூக்கிட்டு வந்துட்டியா நீ பிச்சை எடுக்கிறதுக்கு? இப்போ பூனைக்குட்டிகளையும் வச்சு பிச்சை எடுக்கக்கூடாது, உனக்கு தெரியுமா அது? என்னது, எப்போ போட்டாங்க சட்டம்? அப்படியே பாருங்க மக்களே, நமக்கு போயிடும், ஓடிடும். தப்பு. சோறை கொண்டு போ. ஓடு, ஓட்டத்தை பாரு. இவ்வளோ சோறு வாங்க மாதிரியா வந்திருக்காள். திருடுக்கு வந்திருப்பா போலுக்கு. இப்போ என்ன ராத்திரிக்கு வந்திருக்கா? உஷாரா இருக்கணும்டோய். என்ன விரட்டியா செய்தியா? விரட்டியா செய்தியா? விரட்டியா செய்தியா? ஏன் ஓடியாரா? ஏன் ஓடியாரா? என் மாப்பிள்ளை குடிச்சுக்கிட்டு என்ன விரட்டி வந்துகிட்டு இருக்கான். நான் இதில் ஒழிஞ்சுக்கிட்டா ஃபுல்லாக அடி அடின்னு வீட்டில் என்ன அடிச்சு போடுவான். அதனால தான் மாடி மாறேன். அப்படியா அப்படியா அப்படியே ஒழிச்சுக்காங்க. ஒழிச்சு 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 வேற ஏடா இல்லை அவளுக்கு. வீட்டுக்குள்ள ஒழிச்சு வரான். அதை ஆட்டி கொடுத்தாங்க. அவன் எங்கே போனான் அவங்க மாப்பிள்ளை? ஏய் ஏய், எங்க அண்ணே? வீட்டுக்குள்ள 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 ஏன் வீட்டுக்குள்ள? அங்க ஆற இங்க இருக்கானே. வாரேன் வீட்டுக்குள்ள இருக்கா? வாரண்டி அண்ணே, வாரேன். யாரு தண்ணி தள்ளாதல. இல்லைங்க, இது உங்க பொண்டாட்டி போட்டு அடிச்சு போட்டாவ. இல்லைப்பா, எனக்கு தெரியாது. இது என்னையும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து என்ன வந்து அடிச்சது. நான் உடனே ஓடி போய் யாருக்கு வீட்டிலையாவது நுழைஞ்சிட்டேன்னா என்ன அடிக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கார பொம்பளையே நீங்கள் எதுக்கு அடைக்கலம் கொடுத்தியே என் பொண்டாட்டியேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரைய பொம்பளையே போட்டு அடின்னு அடிச்சிருவாவ. அதனால தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து நுழைஞ்சேன். உங்கள் பொண்டாட்டியை போட்டு அடிச்சிட்டாவ. அங்கே பாருங்க, ரொம்ப அடி கொடுத்துட்டாவ. என்னையா காட்டி கொடுக்கா? நீ உன் பொண்டாட்டி எவ்வளவு அன்பா இருக்குதிய. என்ன என் புருஷன் போட்டு அடி நீ அடிச்சியா? உன் பொண்டாட்டிக்கு நிலைமைய பாத்தியா? கடைசியில எப்படி ட்விஸ்ட் மாறிச்சு? நீ என்ன காட்டியா கொடுத்தா? நீ இது எத்தனை நாளா நான் பிளான் பண்ண தெரியுமாடா? இன்னைக்கு மட்டும் நான் தான் உன் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சேன். ஓஹோ, நீ அப்படி பிளான் பண்ணிட்டியா? சீச்சி, உனக்கு என் பொண்டாட்டிக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னு இந்த பிளான் உனக்கு. தெரிவு போப்பா. கண்டவன் என் பொண்டாட்டி அடிச்ச விட்டுருவனா? அடிச்சவனே போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. என்ன எழுதிட்டு இருக்கா? என்ன சொன்னியே? ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன். தெருக்கோடியில் உள்ள பள்ளி குழந்தையெல்லாம் கிடந்து விளையாடிட்டு கிடக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் லீவ் விட்டாச்சான். நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் லீவ் விட இல்லையே. நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் லீவு கொடுக்கல இல்லையா? ஆமாம், உன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுட்டாவளா? தங்கச்சி பிள்ளைகளுக்கா 3 பிள்ளைகளுக்கு லீவு கொடுத்தாச்சு. நேத்தே கொடுத்துட்டாவ. நேத்தே கொடுத்துட்டாவளா? அப்படியா? ஓ இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு லீவ் விட்டா நம்ம பிள்ளைகளை கொண்டு அங்கே கொண்டு விட்டா பிள்ளைய விளையாடிட்டு இருக்கேன் இல்லையா? அதுதான் செலவும் மிச்சம். அங்கே கொண்டு விடுறதுக்கா? இல்லை, அந்த சிரமம் நமக்கு வேண்டாம். தங்கச்சி அங்கே இருந்து புறப்பட்டுட்டு 3 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாரா. இன்னைக்கு சாயங்காலம் வந்து சேர்ந்துருவா. வந்துவிட்டா இருக்காவ? ஆமாம், அவள் ஒரு நாள் நின்றுட்டு போவா. பிள்ளைய லீவு முடியாது வரைக்கும் நிற்கும். விட்ட உடனே இங்கே கிளம்பிட்டாவளா? எப்போ வருவாங்களா? இல்லை, ஈவினிங்கா? ஏன் ஷாக் ஆகுதியா? இல்லை, ஷாக் ஆகல. போன தடவை வந்து நின்று நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா? நான் கஷ்டப்படையில.
நீங்கள் கஷ்டமாப்பட்டிய? நான் படையலப்பா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீ கஷ்டப்படையிலையா? நான் கஷ்டப்பட்டேன்ப்பா. கஷ்டம் 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 இல்லைப்பட்டேன். என்ன பண்ணுறிய? இல்லை, தும்முனேன். தும்மையா செய்திய? சரி சரி, தும்மல் இப்படியா இருக்கும். ஆமாம், நீங்கள் நான் என்ன எழுதுன்னு கேட்டியே இல்லையா? ஆமாம், இங்கே பாருங்க இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டுங்க பாருங்கள். 1 மாதத்துக்குள்ள மளிகை சாமான லிஸ்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் இதை வாங்கிட்டு வாருங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது என்னது இவ்வளவு நீள மளிகை லிஸ்ட்டு? 1 மாசத்துக்குள்ள லிஸ்டா? வாங்கிட்டு அது மட்டும் இல்லை, பாக்கெட்டு ஃபுல்லாக எப்பமா காசு இருக்கணும். சரியா? பாக்கெட்டில் மணியா? எதுக்கு? தங்கச்சி பிள்ளைய ஐஸ்கிரீம்னா உயிர் அதவளுக்கு. எப்போ போனாலும் வாங்கி கொடுக்கணும். அதனால பாக்கெட்டு நிறைய ரூபாயை எப்பவும் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இதுட்டோடி ரோட்லோடி அந்த இது ஐஸ்கிரீமுக்கு மணி அடிச்சுட்டு போவோம். அந்த நேரம் பிள்ளைய ரொம்ப ஆசைப்படும். அப்போ நமக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? ஐஸ்கிரீமா? அது வேறையா?